வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போது இன்னைக்கு என்னடா இருட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்து விடிய காலையில் 5:30 மணி. ஸோ நாங்கள் 2 பேர் 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டோம். இப்போது எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா எல்லாம் எங்கே போயிட்டுருக்கோம், சொந்த ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் வந்து சிவகங்கை தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப 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 சடன் பிளான். அதுவும் நான் போகிறது நைட் ஒரு 10 மணிக்கு தான் எங்களுக்கே முடிவாச்சு. ஸோ திப்புன்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ இப்போ நேராக வந்துட்டு சிவகங்கை போய் நாங்கள் திரும்பி சென்னை வர்றதுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் ஆகிடும் நினைக்கிறேன். ஹைவேஸில் ஏரியாச்சு. எஸ், ஜாலியாக போகிறோம். ஸோ நானும் வந்து சேஃப்டியாகட்டு போகிறேன். அதனால் யாரும் ஐயோ என்ன இந்த டைமில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிலாம் நினைக்க வேணாம். ஸோ நானும் நிலாவோட பாட்டி 3 பேர் தான் போகிறோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, பகலில் ட்ராவல் பண்ண வேணாம், இன்னும் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். அண்டு நான் தான் வந்து ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ போகிற வழியில் வந்துட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பட்டியில் தான் ஸ்டாப் பண்ணோம். ஸோ அங்கேருந்து டீ பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டு மார்னிங் வந்துட்டு அப்படியே முடிச்சிட்டோம் நாங்கள். அண்டு ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால தான். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த டைமில் ட்ராவல் பண்ணும்போது பெருசாக லாரிஸ் வந்து ரொம்ப இருக்காது. ஸோ கிராசிங்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. அண்ட் அதுக்கப்புறமா போகிற வழியில் பலாப்பழம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ரேட்டு கம்மியாக தான். குட்டி குட்டி சோளம் இருக்கும் இல்லையா, அது வந்து விற்றுட்ருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டோம். அண்ட் போகிற வழியில் இது ஆடா என்னன்னு தெரியலை, ஒரு மாதிரி குட்டி குட்டி குட்டியாக இருந்துச்சு. சரின்னு வீடியோ எடுத்தேன். அண்டு இதெல்லாம் போகிற வழியில் இருந்தது. அண்ட் இது வந்து திருச்சி ஏர்போர்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போகிற ரூட்டில் எடுக்கலை, இன்னொரு ரூட் இருக்குது, அதுக்கு பேர் எனக்கு தெரியல, சாரி. ஸோ அந்த ரூட் வழியாக தான் எடுத்தோம். ஸோ ஆனால் அந்த ரோடு வந்து நல்லா இருக்குது. பட் எனக்கு வந்துட்டு அது ஒரு ஹைவே மாதிரி ஃபீல் ஆகவே இல்லை. ரொம்ப ஒரு இப்போ இந்த ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் வண்டி வர மாதிரி அவ்வளோ சின்ன ரோடு, ஓவர்டேக்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது. ஸோ அது வந்து கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. பட் அந்த சைடு வந்து ஒர்க் எதுவும் போகாதனால நாங்கள் சீக்கிரமாக ரீச் ஆகிட்டோம். இதே நம்ம எப்பவும் போகிற ரூட் மெயின் அந்த வழியாக போயிருந்தோம் அப்படின்னா பயங்கர லேட்டாக இருக்குன்னா ரொம்ப ரோடு வேலை போயிட்டு இருந்தது. ஸோ ஃபைனலி வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம், சிவகங்கை ரீச் ஆகிட்டோம். அண்ட் இது வந்து ஃபுல்லாக புளி மரம்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. அண்டு போகிற வழியிலே நாங்கள் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா நாங்கள் அவங்கள்ட்டையும் சொல்லலை திடுப்புன்னு போனதால். ஸோ அந்த ஊர்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சிவகங்கை வந்துட்டோம். அண்ட் சாப்பிட்டுட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் போகிற வழியில் வந்துட்டு ஜூஸ் குடிக்கலாமேன்னு கரும்பு ஜூஸ் இருந்தது. ஸோ அவன் வாங்கிட்டு இருக்கான், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சீக்கிரமாக வந்துட்டோம். ஆக்சுவலாக நான் வந்து அதாவது போன வாட்டி போனப்போ ஒரு 10 hours மேலே ஆயிடுச்சு. நாங்கள் பொறுமையாக போய் இந்த வாட்டி என்ன பண்ணோம்னா புதுக்கோட்டை வழி நாங்கள் வந்துட்டோம்ல. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவும் இருந்தது, டிராஃபிக்கும் இல்லை, டைவர்ஷன் நிறைய இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டு ஒரு 1:30க்கு கரெக்டாக சிவகங்கை வந்து ரீச் ஆகிட்டோம். 1:15 1:30 அந்த டைம்லேயே ரீச் ஆகிட்டோம். இப்போ மணி 2:30. நல்லாயிருக்கு. சென்னையில் ஒரு வாட்டி லாஸ்ட்டாக கரும்பு ஜூஸ் குடித்தேன். அதாவது நான் எப்பவுமே 1 வாங்கும் முதல்ல நல்லா இருந்தால் 2 வாங்கிக்கலான்னு சொல்லுவேன். வாங்கிட்டு கேவலமாக இருக்குது. நான் அவங்க பார்க்குற மாதிரி 2மே அப்படியே தான் தூக்கி போட்டேன். இதை அப்படியே தூக்கி போட்டேன். ஒரு வாய்ஸுக்கு தான் வச்சேன், நல்லாவே இல்லை. நான் அப்படியே தூக்கி போட்டேன். அவன் அப்படியே பார்க்குறான், அறுத்துட்டு இருந்தவன் அந்த கரும்பை, என்ன இப்படி தூக்கி போட்டாங்க, வேற என்ன பண்ணுறது, தெரியட்டும் நல்லா இல்லை அப்படின்னு. இன்னைக்கு நல்லா போச்சு. இன்னைக்கு கொஞ்ச நேரம் போய் அங்கே ரெஸ்ட் எடுத்து மேபி இன்னைக்கு கோவில் போனால் போவோம் ஈவினிங்கா.
அப்படி இல்லை அப்படின்னா என்ன பிளான் தெரியல, பார்ப்போம். எதுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக அப்படின்னா, நிலாவோட பாட்டிக்கு வந்து இது லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் ஆக்சுவலாக மெயினாக வந்திருக்கோம். எனக்கா இன்னும் கொடுத்தாங்க கிளாஸ் குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் போன டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் வந்துட்டு ஏதோ திருவிழா ஸ்டார்ட் ஆகுது. இந்த 12 days இருக்கும் போல். அன்றைக்கி தான் Day 1. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த ஊரில் இருக்க லேடிஸ்லாம் வந்துட்டு டான்ஸ் ஆடுவாங்களாம். அந்த ஒரு கும்மி அடிக்கிற மாதிரி. என்னையும் போய் நில்லுன்னாங்க எல்லோரும். நான் தான் எனக்கு சுத்தமாக பழக்கமும் இல்லை, நான்லாம் வரல அப்படின்ட்டேன். ஆனால் நல்லா இருந்தது அவங்க எல்லோரும் ஆடுறதெல்லாம் பார்க்க. இந்த உள்ள சாமிலாம் கும்பிட்டு வந்தோம். இதை கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அது அப்படியே பெருசாக போயிட்டே இருந்துச்சு ரவுண்டு. ஃபஸ்ட்டு டேனால இவ்வளோ கம்மியாக இல்லைனா அப்படியே ரவுண்டு இழுத்தடிச்சு ரொம்ப பெருசாக போகும் போல். ஸோ 12 நாளுமே இப்படி தான் இருக்கும். எல்லோரும் அதை சொன்னாங்க, நீங்கள் 12th day வந்திருக்கலாம், சூப்பராக இருந்திருக்கும். இந்த சிலம்பாட்டம், அந்த ஆட்டம், இந்த ஆட்டம், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டான்ஸஸ் அது இதுன்னு சூப்பராக இருக்கும், நீங்கள் அப்போ வந்திருக்கலாம் அப்படின்னாங்க. எங்களுக்கும் தெரியாது, ஸோ இந்த டைமில் தான் இருக்கும்லாம். ஸோ அதனால் சரி பரவாயில்ல, அடுத்த வாட்டி வரோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இதே தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறது, நடுவில் வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க, சுற்றி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு டே அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நேராக வந்து நிலாவோட அப்பா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஓகே, ஸோ நான் ரொம்ப குட்டி தான், ஒரு மேக்ஸிமம் 5 minutes தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வந்துட்டா. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு சாரியாக வந்து எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் எனக்கு ஒன்று போன்னு சொல்லி இந்த ரெட் கலர் மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து அவங்க வீட்டில் வளர்கிற ஒரு குட்டி பூனை, ரொம்ப க்யூட்டாக வந்து இருக்கும். சின்ன பூனை தான். ஏதாவது நம்ம சாப்பிட்றோன்னா உடனே வந்து விளையாட ஆரம்பிச்சிரும், சாப்பிடக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு. பேபி இங்கே பாரு, வடை வேணுமா உனக்கு? அண்ட் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் குழம்பு வந்து சிக்கன் குழம்பு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த சிக்கன் ஸ்மெல்லு பார்த்ததும் மேடம் வந்துட்டாங்க. வந்து வேணும் வேணும்னு சொல்லி கத்திகிட்டு இருந்துச்சு அது, மியாவ் மியாவுன்னு. மேலேருந்து பார்த்து அப்படியே தாவிடுச்சு. நான் தாவாதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் அந்த எலும்பு, குட்டி குட்டி எலும்பு அதெல்லாம் கொடுத்துட்ருந்தேன். ஆனாலும் விட மாட்டேங்குது, உட்காந்து பக்கத்துலேயே வந்துடுச்சு. நான் மூடி வச்சுட்டேன். ஸோ ஆனாலும் அது அப்படியே அடியிலேருந்து எடுத்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வந்து இந்த பூனை இருந்ததுனால கொஞ்சம் ஓடி போயிட்டு இருந்தது, டைம் ஓடி போச்சு எனக்கு. ஆனால் ஆக்சுவலாக பூனை வந்து கொஞ்சம் அலர்ஜி தான், எனக்கு பிடிக்காது. ஆனால் ரொம்ப குட்டிங்கிறதால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பேட்டைக்கு தான் போகிறோம். அண்ட் என்னோடய மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடைக்கு போகிறாங்க அவங்க. ஸோ நானும் நிலா வந்து ஆக்சுவலாக போகிறோம். ஓட்டுங்க அப்படியே. ஏன்னா நீங்கள் குஷியாக இருக்கீங்க. பாய். ஸோ எங்கே போகிறோம் இன்னைக்கு? பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை பார்க்க. அதான் நீ குஷியாக இருக்கியா?
அங்க அந்த விநாயகரை பார்த்துட்டு வந்தாலும் ஒரு நல்ல நியூஸ், அதுவும் பிக் நியூஸா கிடைக்கும். போயிட்டு வந்தாலும் ஒரு மன நிம்மதி இருக்கும். இந்த வாட்டி நம்புற அப்படிதான் நடக்கும்னு ஒரு ஆதாயம் அப்படிங்கிற கடவுள் போல விநாயகரை பார்த்துட்டு வந்தா ஒரு மனசு நிம்மதியா இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன். எஸ், அது மட்டும் தான் நீ சந்தோஷமா இருக்கியா? வேற என்ன? வேற காலையில இருந்து என்ன வேலை பார்த்தீங்க? ஆரம்பிச்சிட்டே இருக்கேன். நான் இல்லை புல்ல திங்க போறியா? அங்கே ஒரு குரங்க. லாஸ்ட் டைம் வந்து சில்வரில் வந்து வேல் வாங்கணும் காருக்கு. இந்த வாட்டி கோல்டில் வாங்கியிருக்கேன், கோல்டன் கலரில். ஸோ வீட்டில் வந்து வைக்கலாமே அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் இன்னைக்கு சுத்தமாக கூட்டமே இல்லை. போனோம், அப்படியே காலியாக இருந்தது. நார்மலாக நம்ம வீட்டாண்ட எல்லாம் இருக்கும் இல்லையா, வீட்டு பக்கத்தில் கோவில்லாம், அந்த மாதிரி காலியாக இருந்தது. ஸோ நான் வந்து ஒன்று வாங்கினேன், இந்த முருகரோட வேல். ஆக்சுவலாக பிள்ளையார் படி முருகரோட வேல் நான் தான் வாங்குவோம் போல். ஸோ இதுக்கு முன்னாடியே வாங்கிட்டோம் நாங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்தோம் இல்லையா கோவிலுக்கு, அப்பவே ஃப்ரேமு அந்த மாதிரிலாம் வாங்கினோம். இதுக்கு முன்னாடி ஒரு வேல் வாங்கினோம் சில்வர் கலர். அது வந்து நீலா இங்கே வச்சிருப்பான், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இந்த இது. ஸோ அதுக்கப்புறம் நான் கோல்டன் கலர் வாங்கணும்னு நினச்சேன் வீட்டுக்கு. ஸோ அதனால் வாங்கினேன். நம்ம எப்போ முருகர் கோயிலுக்கு போவோம்னு தெரியல அங்கே போய் வாங்குறதுக்கு. ஸோ அது சாமி எப்போ நினைக்குதோ அப்போ தான் நம்மளால் போக முடியும். அதனால சரி இங்கே வாங்கிட்டேன் இப்போதைக்கு. இந்த மாதிரி அங்கே போயிட்டு நம்ம முருகர் கோயில் போகும்போது அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ நாங்கள் திரும்பி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் ஏதாச்சும் ஷாப்பிங் மாதிரி ஏதாச்சும் இருக்கா அங்கே அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு. எங்கள் ஊரில் அதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஷாப்பிங்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த மால் போகிறதோ இல்லை அந்த மாதிரி இல்லை, சும்மா இந்த மார்க்கெட் மாதிரி இருக்கும்ல, சந்தை அந்த மாதிரி. அந்த மாதிரி இங்கே ஏதாவது ரேட் கம்மியில் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக சரி அதுவும் சும்மா பார்க்கலாமே அப்படின்னு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அண்ட் அப்புறம் நிலாவோட குட்டி சிஸ்டருக்காக ஒரு ட்ரெஸ்ஸு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அங்கேயே. நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணதால் சென்னையிலேருந்து எதுவும் வாங்கிட்டு போக முடியல. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஃப்ராக் மட்டும் எடுத்தோம். அப்புறம் வர வழியில் ஜிகிருதண்டா வந்து குடித்தோம். மதுரையில் போய் குடிக்க முடியாது, ஸோ அங்கேயே வந்து குடித்தோம். நான் பாதி தான் சாப்பிட்டேன், பாதி வந்து அவனுக்கு கொடுத்துட்டேன், ரொம்ப ஸ்வீட் சாப்பிட வேணாம் அப்படின்னு. அண்ட் அது முடிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி நைட் ஒரு 2 o'clock வந்து கிளம்பிட்டோம். மிட் நைட்டில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு தான். ஸோ அப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அதோட vlog அடுத்து பார்க்கலாம். டாட்டா.